நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாச பகவான் இதை திருதராஷ்டிரனுக்கு சொல்லி, உன்னுடைய புத்திரர்கள் எல்லாம் அதர்மத்தை வளர்த்து கொண்டு அரண்மனையில் சௌகரியமாக இருக்கிறார்கள், நானாவிதமான உணவு வகைகளை உண்டு கொண்டிருக்கிறார்கள், கேளிக்கை என்றும் விளையாட்டு என்றும் வீரம் என்றும் சாகசம் என்றும் ஆனந்தமாக இருக்கிறார்கள். பஞ்சவர்களோ வனத்தில் எத்தனை சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உண்ணுகிற உணவுக்கு கூட தினமும் போராட வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு இத்தனை சோதனைகள். ஒரு தகப்பனாக இருக்கிற நீ துன்பப்படுகிற புத்திரர்களை நினைத்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் புதல்வர்களோடு கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, பாண்டவர்களை பற்றிய கவலை உனக்கு கொஞ்சமும் இல்லையே. ஒரு காமதேனுவை பார்த்தாயா, வருந்துகிற தன் குழந்தைகளை நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறதே, உன்னை எந்த வகையில் சேர்ப்பது என்று கேட்டார் வியாசர் திருதராஷ்டிரனை பார்த்து. அப்பொழுது திருதராஷ்டிரன் சொன்னான், அவன் செவிகளில் இவைகளெல்லாம் ஒன்றும் ஏறவே இல்லை. திருதராஷ்டிரன் சொன்னான், என் புதல்வர்கள் அழிந்து போகக்கூடாது, அதுதான் எனக்கு வேண்டியது. பாண்டவர்கள் எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களால் துரியோதனாதியர்கள் அழிந்து போக விடாமல் காக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று திருதராஷ்டிரன் சொல்லுகிறான். அப்படியானால் மற்றவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டாலும் தன் புதல்வர்கள் நன்றாக இருந்தால் மட்டும் போதும் என்று நினைக்கிற சுயநலன்தான் திருதராஷ்டிரனிடத்தில் இருந்தது. சாதாரணமாக நாம் பார்க்கலாம், வீதியில் நம் வீட்டு குழந்தையும் அடுத்த வீட்டு குழந்தையும் சேர்ந்து ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கும். திடீரென்று 2 குழந்தைகளுக்கும் இடையில் ஏதோ ஒரு சண்டை வந்துவிடும், ஒருவரை ஒருவர் அடித்து விடுவார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் பரவாயில்லை என்று குழந்தைகளை சமாதானப்படுத்தி 2 பேரையும் அழைத்து கொண்டு போய்விட்டால் சரியாகிவிடும். ஆனால் அப்படி செய்யாமல் நேராக ஒரு தாய் போய் 2 குழந்தைகள் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது தன் குழந்தையின் கையை பிடித்து கொண்டு வந்து, இனிமேல் அந்த குழந்தையோடு விளையாடாதே என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் இந்த குழந்தைக்கு எதிர் வீட்டுக்காரர்கள் கண் முன்னாலேயே 2 அடியும் கொடுத்து இழுத்து கொண்டு வருவார்கள். இதை பார்க்கும்போது அந்த வீட்டுக்காரர்கள் இனிமேல் அங்கே போய் விளையாடக்கூடாது என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த பெண்ணினுடைய அந்த குழந்தையினுடைய தாயாருக்கு அடித்தது அந்த குழந்தை, ஆனால் அந்த குழந்தையின் தாயாரோ இனிமேல் இங்கு விளையாட போக வேண்டாம் என்று இவ்வளோ வேகமாக பேசிவிட்டு குழந்தையை பிடித்து இழுத்து கொண்டு போகிறாளே, எவ்வளவு கொடுமை என்று அவள் வருத்தப்படுவாள். தன் குழந்தைகள் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை தவறு என்றே ஏற்றுக்கொள்ளாமல் தன் குழந்தைகள் செய்கிற தவறையும் மற்றவர்களின் குழந்தைகளின் மேல் வைத்து ஏற்றி பார்க்கிற ஒரு பழக்கம் மிகவும் தவறானது. இந்த அடிப்படையான ஒரு தவறான பழக்கமும் எண்ணமும் திருதராஷ்டிரனிடத்தில் இருந்தது. பஞ்சவர்கள் நல்லவர்கள் என்று நல்ல வண்ணம் தெரிந்தவன் தான் திருதராஷ்டிரன். ஆனாலும் துரியோதனாதியர்கள் மற்றவர்களால் பழிக்கப்படவோ அழிக்கப்படவோ கூடாது என்று பாச மிகுதியின் காரணத்தினால் புத்திரர்கள் மேல் உண்டான பாசம் அவன் கண்களை மறைக்கும் போது அவன் நீதியையும் தர்மத்தையும் பற்றி கவலைப்படாதவனாக இருந்தான். ஆக வியாச பகவான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் திருதராஷ்டிரனுடைய மனதில் ஒரு சிறிய மாற்றம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பே ஏற்படவில்லை. ஆனால் பாண்டவர்களோ வனவாசம் செய்யும் போது முனிவர்கள் சொல்லுகிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு கேட்டு அதன் வழி நடக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். துன்பம் வருகிற போது ஒரு மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, 4 நல்லவர்கள் காட்டுகிற வழிகளை எடுத்துக்கொண்டு அதன் வழி நிற்பதற்கு முயற்சி செய்தாலேயே துன்பத்தை பாதி கடந்துவிட்ட நிலைமை ஒருவன் அடைந்து விடுவான். நல்லவைகளை சொல்லுவதற்கென்று சில நல்லவர்கள் இருந்தாலும் சிரம திசையில் இருக்கிற ஒருவன் அதை கேட்பதற்கு பல காலகட்டங்களில் மனம் வைக்கவே மாட்டான். அதை கேட்பது என்பதே அவனுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் துன்பத்தில் இருக்கிறோம், நம்மேல் அக்கறை உடைய பெரியவர்கள் 4 நல்ல விஷயங்களை சொல்லுகிறார்கள், அதை கேட்டு அதன் வழி நடக்கலாம் என்று சொல்லி முதலில் அவர்கள் சொல்லுவதை பொறுமையாக கேட்க வேண்டும். பொதுவாக துன்பப்படுகிற மனிதன் அப்படி கேட்க மாட்டான். அவன் சொல்லுவான், இந்த அறிவுரையினால் என்னுடைய கஷ்டத்திற்கு என்ன வழி பிறக்கப் போகிறது, இதை கேட்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்று அலட்சியப்படுத்துவானே தவிர அதை காதால் கேட்க வேண்டும் என்று நினைக்க மாட்டான். பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், அதை பொறுமையாக கேட்க வேண்டும், அதை மனதில் வாங்கி கொள்ள வேண்டும், அதில் இருக்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், அதன் வழி நடப்பதற்கு முயற்சி செய்து பார்க்க வேண்டும், இதன் மூலமாக நம் துன்பம் தீரும் என்று நம்ப வேண்டும். இது போன்ற ஒரு நல்ல மனோநிலை ஒருவருக்கு இருந்தால் துன்பம் வருகிற போது அவன் கட்டி காப்பாற்றுகிற பொறுமையின் மூலமாகவும் நல்லோர் காட்டுகிற வழிகளின் மூலமாகவும் ஒருவன் தன்னுடைய துன்பத்திலே இருந்து கரை சேர முடியும் என்பதுதான் உண்மை. இதை பாரத கதை தர்மபுத்தரனுடைய பேச்சுக்களின் மூலமாகவும் உரையாடலின் மூலமாகவும் நமக்கு அழகாக சொல்லுகிறது. வருகிற முனிவர்களெல்லாம் அவரவர் பங்குக்கு தர்மபுத்தரனுக்கு இப்படிப்பட்ட அறிவுரைகளை எல்லாம் சொன்னார்கள். இந்த அறிவுரைகள் பாண்டவர்களுக்கு மட்டுமல்ல, பாரத கதையை படிக்கிற எல்லாருக்கும் அந்த முனிவர்கள் சொல்லி வைத்திருக்கிற அறிவுரைகள் காலங்காலமாக உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறது. இடர்பாடான சூழ்நிலைகளில் இருக்கிற போது பாரத கதையில் இப்படி முனிவர்கள் சொல்லியிருக்கிற அறிவுரைகளை எடுத்து பார்த்தோம் என்றால் எந்த சிக்கலான சூழலிலிருந்தும் விடுபடுவதற்கு மருந்தாக
அவர்களது அறிவுரைகள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறக்கவே முடியாது. மார்க்கண்டேய மகரிஷி என்கிற ஒரு அபூர்வமான ஒரு ரிஷி, அந்த மகரிஷி பஞ்சவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற போது தர்மபுத்திரன் தன்னுடைய மனதிலே இருந்த அந்த துக்கத்தை மார்க்கண்டேய மகரிஷியின் முன்னிலையில் சமர்ப்பித்தார். அப்பொழுது தர்மபுத்திரன் சொன்னார், நெஞ்சறிந்து எந்த பிழையும் செய்ய வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. ஆனாலும் நாளை 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 என்று துன்பத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் விடிந்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் நான் சகித்துக் கொள்வேன். ஓரளவுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு இருக்கிறது. ஆனால் என் சோதரர்கள் சிரமப்படுகிறார்களே, அதை பார்க்கும்போது என்னால் தாங்க முடியவில்லை. ஒரு தாயார் தன் துன்பத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் பொறுத்து கொள்வாள். ஆனால் குழந்தை துன்பப்படுவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதுபோன்ற நிலையில்தான் நானும் இருக்கிறேன். எனக்கு சிரமங்கள் வந்தால் பரவாயில்லை. என் சகோதரர்கள் சிரமப்படுகிறார்கள், பாஞ்சாலி சிரமப்படுகிறாள். அதை பார்க்கிற போதுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என்றைக்குத்தான் இதிலிருந்து நீந்தி கரை சேரப் போகிறோமோ என்று கவலையாயிருக்கிறது என்று சொன்னான் தர்மன். எப்பொழுதுமே ஒருவர் தன்னுடைய துன்பமான கதையை சொல்லும்போது அதை கேட்கிறவர்கள் இரக்கத்தோடு கொஞ்சம் தயை உணர்வோடு அவர்களும் அதை பொறுமையாக கேட்க வேண்டும். தர்மன் இதை சொல்லி கொண்டிருந்தான். அனுபவம் இருந்தவரான மார்க்கண்டேய மகர்ஷி, அவருக்கு எத்தனை வயது என்று யாருக்குமே தெரியாது. அவ்வளவு காலம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், மூப்பு உடையவர். அந்த மகர்ஷி தர்மபுத்திரனை பார்த்து சொல்லுகிறார், வேறு வழி இல்லை. அவர் சிரிக்கிறார். மகரிஷி சிரித்தார். சிரித்துவிட்டு சொன்னார், வேறு வழி இல்லை. அந்தந்த யுகங்களுக்கு என்று சில தர்மங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு யுகத்திலேயும் மனிதர்கள் எப்படி எப்படி இருப்பார்கள், அவர்கள் இயல்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் பேசி வைத்திருக்கிறது. இது துவாபர யுகத்தினுடைய கடைசி பகுதி. இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் தாயாதிகளே கட்டவிழ்த்துத்தான் விடுவார்கள். அதை தாங்கிக் கொள்ள வேண்டிய சக்தியை நாம் தான் நமக்கு வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மார்க்கண்டேய மகர்ஷி சிரிக்க தொடங்கினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உடனே அவர் சிரித்தவுடன் தர்மபுத்திரன் கேட்டான், மகர்ஷி ஏன் சிரிக்கிறீர்கள்? நான் என் துன்பத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் சிரிக்கிறீர்களேன்? அப்பொழுது மார்க்கண்டேயர் சொன்னார், இல்லை, இந்த துன்பத்திற்கே நீ இப்படி அல்லாடி போய்விட்டாய். இதை விடவும் அதிகமாக துன்பப்பட்ட பல தர்மிஷ்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வாழ்க்கையை எப்படி கொண்டு போனார்கள் என்று நினைத்தேன். வேறொன்றும் இல்லை, நான் சிரித்ததற்கு அதுதான் காரணம் என்று சொல்லிவிட்டு மார்க்கண்டேய மகரிஷி சொன்னார், இது துவாபர யுகத்தில் இப்படி தாயாதிகள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு பணத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் இடத்திற்காகவும் ராஜ்யத்திற்காகவும் அடித்து கொள்வது என்பது இந்த யுகத்தினுடைய தீமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இனிமேல் வரப்போகிற காலங்கள் இதைவிட மோசமானதாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. துவாபர யுகத்தினுடைய இறுதி பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். அதற்கு பிறகு வரப்போகிற யுகம் இருக்கிறது பார், அது கலியுகம் என்கிற ஒரு யுகம் வரப்போகிறது. அந்த யுகத்தின் நிலைமைகள் இன்னும் மோசமானதாக இருக்கும். இப்பொழுது வஞ்சகம், சூது, கொலை, களவு, பொய் என்றெல்லாம் இருக்கிறதே, இந்த பாவங்களையெல்லாம் இப்பொழுது பாவங்கள் என்றாவது மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் கலியுகம் என்று ஒன்று வரப்போகிறது. அந்த யுகத்தில் பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னால் என்ன என்று ஒருவன் கேட்பான். இன்னொருவன் கேட்பான், பொய் சொன்னால்தான் வாழ முடியும் என்று சொல்வான். மற்றொருவன் சொல்வான், எல்லோரும் பொய் சொல்லுகிறார்கள், நான் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது, உலகமே என்ன உண்மையாகவா இருக்கிறது என்று இன்னொருவன் சொல்வான். ஆக களவாகட்டும், பொய்யாகட்டும், சூதாகட்டும், மதுவாகட்டும், எந்த தீமையாக இருந்தாலும் அந்த தீமைகளை புரிகிற மனிதன் இது தவறுதான், இதில் நான் மாட்டிக்கொண்டேன், இது என்னுடைய பலவீனம், இதை விட்டு நான் வெளியே வர வேண்டும், நான் சான்றோனாக இருக்க வேண்டும், அதற்கு முயற்சி செய்கிறேன் என்று பேச மாட்டான். ஏன் இந்த தீமையை செய்தாய் என்று கேட்டால், எல்லோரும் செய்கிறார்கள், அதனால்தான் நான் செய்தேன் என்று சொல்வான். இதைவிடவும் ஒருபடி மேலே போய் தான் செய்கிற குற்றங்களுக்கெல்லாம் காரண காரியங்களை கற்பித்து, என் நிலைமையில் ஒருவன் இருந்தால் இப்படித்தான் செய்வான் என்று தான் செய்கிற தவறுகளுக்கு சமாதானம் தேடுவானே தவிர, அது அதர்மம், அது தவறு என்று ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டான். இந்த இயல்பு தான் கலியுகத்திலே முக்கியமாக தலை தூக்கி நிற்கப் போகிறது. அந்த கலியுகத்தை நோக்கித்தான் இப்பொழுது துவாபர யுகம் விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆக துவாபர யுகத்தில் இருக்கிற அதர்மங்களை விட கலியுகத்தில் அதிகமாக அதர்மங்கள் வளரப்போகிறது. அங்கே மனிதன் பொய் பேசுவதற்கு கூசவே மாட்டான், அடுத்தவனுடைய பொருளை கவர்வதற்கு தயங்கவே மாட்டான். அங்கு தன்னுடைய தூய்மையான இயல்புகளை எல்லாம் இழந்து போகிற நிலைமைக்கு மனிதன் ஆளாகி விடுவான். இரக்க உணர்ச்சி அவனுக்கு குன்றி போய்விடும், அன்பு என்பது இல்லாமல் போய்விடும். ஒரு குடும்பத்து உறுப்பினர்கள் கூட 4 வியாபாரிகள் ஒரு இடத்தில் குடியிருப்பதைப் போல குடியிருப்பார்கள்.
அவர்கள் எப்பொழுதும் வரவு செலவுகளை பற்றித்தான் பேசிக்கொண்டிருப்பார்களே தவிர அவர்களுக்குள் எந்த அன்பு பரிமாற்றமும் இருக்காது. அந்நியனும் சண்டை போடுகிற காலம் மலையேறி போய் அப்பனும் பிள்ளையும் சண்டை போடுகிற காலமாக இருக்கும் கலியுகம். கணவனும் மனைவியும் அயலாரைப் போல ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்கிற நிலைமைக்குத்தான் வருவார்கள். எந்த நீதி நெறிமுறைகளையும் ஆட்சியாளர்களிடத்தில் பார்க்க முடியாத இக்கட்டான சூழ்நிலைக்கு மனிதன் தள்ளப்படுவான். தர்மம் என்பதை பேசுவதற்கே தைரியம் இல்லாதவனாக போய்விடுவான் மனிதன். அது மட்டுமல்ல, இதையெல்லாம் விட மேலானதாக இயற்கையும் மனிதனுக்கு விரோதமாகத்தான் போய்கொண்டிருக்கும். திடீரென்று விடாமல் மழை பெய்து வெள்ளம் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போகும் ஊழிக்கால வெள்ளத்தைப் போல. இல்லை என்றால் பயிர் பச்சைகள் எல்லாம் கருகுகிற அளவுக்கு சூரியனுடைய வெப்பம் இந்த உலகத்தை தாக்கி கொண்டே இருக்கும். அதுவும் இல்லை என்றால் கடல் புறப்பட்டு மனிதர்கள் வாழ்கிற நிலப்பகுதிக்குள் வந்து அவர்களை சிரமப்படுத்தும். இதெல்லாம் கலிகாலத்தினுடைய அடையாளங்கள். அது மட்டுமல்ல, நல்லவர்களையும் பெரியோர்களையும் மனிதன் அவமதிப்பான், துவேஷிப்பான். சொல்லப்போனால் படைத்தவனாக இருக்கிற இறைவனையே துவேஷிக்கிற நிலைமைக்கு மனிதன் வருவான். குழந்தைகள் தங்கள் குழந்தை தன்மை இழந்து விடுவார்கள். 7 வயது ஆகிற போதே மகப்பேறு அடைகிற நிலைமைக்கு வந்து விடுவார்கள். மனிதன் 16 வயதிலேயே நரைத்திரைகளோடு கூடிய கிழவனைப் போல தோற்றமளிப்பான். இதெல்லாம் கலியுகத்தில் நடக்கப் போகிறது. இனி வரப்போவது கலியுகம்தான். துவாபரயுகத்திலேயே இத்தனை தீமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்றால் கலியுகத்தினுடைய நிலையை யோசித்துப்பார் என்று இந்த 4 யுகங்களினுடைய தன்மையும் அந்த யுகங்களில் என்னென்ன தீமைகள் வளர்ந்து வருகிறது என்பதை பற்றியும் அந்த யுக தர்மங்களை பற்றியும் மார்க்கண்டேய மகர்ஷி பஞ்சவர்களுக்கு வனத்திலே எடுத்துரைத்தார். இந்த ரிஷிகள் சொல்லுகிற இந்த அறிவுரைகள் எல்லாம் பாண்டவர்கள் இனிமேல் தொடர இருக்கிற தங்களுடைய வாழ்க்கையை சரியான வழித்தடத்தில் அமைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு மிகவும் உபகாரமாக அமைந்திருந்தது என்று சொல்லுகிறது பாரத கதை. 12 ஆண்டு காலம் வனத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனைக்கு பாண்டவர்கள் ஆட்பட்ட போது, ஓராண்டு அஞ்ஞாத வாசம் செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனை விதிக்கப்பட்ட போது 13 ஆண்டு காலம் இத்தகைய துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமா என்று அந்த 13 ஆண்டு கால வரையறை அவர்களுக்கு ஒரு மலைப்பாக இருந்தது. ஆனாலும் மலை போல இருந்த அந்த வனவாச வாழ்க்கையை, 12 ஆண்டு கால வாழ்க்கையை, இத்தனை துன்பங்களை சந்தித்த போதும் விடாமுயற்சியோடும் பொறுமையோடும் பாண்டவர்கள் தாண்டி கொண்டு வந்தார்கள். ஆகவேதான் தர்மபுத்திரனை பாராட்டிய முனிவர்கள் எல்லாம் இத்தனை துன்பங்களையும் தாண்டி வருவதற்கு அர்ஜுனனுடைய வீரத்தை விட, பீமனுடைய பலத்தை விட, சகாதேவனுடைய அறிவை விட, நகுலனுடைய நுட்பத்தை விட இத்தனை துன்பங்களையும் இவ்வளவு நாளாக கடந்து வருவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தது தர்மபுத்திரா உன்னுடைய பொறுமைதான். ஆக பூமி இருக்கிற வரையிலேயும் உன்னுடைய பொறையை இந்த உலகம் பேசிக்கொண்டேதான் இருக்கும். இது ஒரு அதீதமான நற்பண்பு. இதை பொதுவாக மனிதர்கள் எளிதாக வரித்து கொள்ளவே முடியாது. பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லுகிற மனிதன் கூட கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் எரிமலை போல வெடித்து சிதறி கோபப்படுகிற நிலைமைக்கு வருவான். ஆனால் மனதை அவ்வப்போது அடக்கி வைத்துக்கொண்டு சாந்தமான நிலையிலேயே இருக்க வேண்டும் என்று உனக்கே நீ சொல்லிக்கொண்டு ஒரு ரிஷியைப் போல இந்த வனத்தில் நீ வாழ்ந்திருக்கிறாய் என்று நினைக்கும் போது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த மகரிஷிகள். அப்பொழுது தர்மபுத்திரன் அவர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் காட்டிய இந்த வழியினால்தான் கொஞ்சமும் அத்துமீறாத ஒரு கட்டுப்பாட்டோடு இந்த வனத்தில் நாங்கள் வாழ்வதற்குண்டான இந்த நிலைமையை பெற்றோம். ஆக உங்களுக்குத்தான் நாங்கள் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றான் தர்மபுத்திரன். அந்த புனிபுங்கவர்கள் சொன்னார்கள், என்னதான் ஒருவர் அறிவுரை சொன்னாலும் அதை கேட்டு நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவருக்கு வர வேண்டும் அல்லவா? இரண்டாவதாக அதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற திடசித்தம் இருக்க வேண்டுமே. அந்த திடசித்தம் உன்னிடத்தில் இருக்கிறது. என்ன இன்னல் வந்தாலும் பொறுமையாக இருப்பது என்று நீ என்றைக்கு முடிவு செய்தாயோ அந்த முடிவில் நீ ஸ்திரமாக இருக்கிறாய். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் ஒரு மனிதன் நல்ல விதமாக ஆலோசனை செய்து இந்த வழியில் நாம் நிற்க முடியுமா என்று எண்ணி பார்த்துத்தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டான் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு என்ன இடர்பாடு வந்தாலும் கவலைப்படாமல் அதில் உறுதியாக நின்று அதை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு முடிவையே ஒரு மனிதன் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் அவசரமாக முடிவெடுத்து விடுவார்கள். பிறகு அதை செயல்படுத்த முடியாமல் திணறி போய் விடுவார்கள். சூழ்நிலைகளின் காரணத்தினால் என்னால் செய்ய முடியவில்லை என்று ஒரு வாக்கியத்தில் சொல்லிவிட்டு ஓடிவிடுவார்கள். அப்படி இல்லாமல் பொறுமையாக இருப்பது என்று ஒரு முடிவு செய்து விட்டேன், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதை நான் கைவிட மாட்டேன் என்கிற திடசித்தத்தோடும் உறுதியோடும் இருக்கிறாய் பார். அதுதான் உன்னிடத்தில் படிக்க வேண்டிய உன்னதமான பாடம். இந்த பூமியே உன் மூலமாக தெரிந்து கொண்டு விடும். இனிமேல் பொறுத்திருந்தால் நிச்சயமாக பூமி ஆழ்வான் என்று சொன்னார்கள் அந்த முனிவர்கள்.
இந்த அபூர்வமான ஒரு பண்பைத்தான் தர்மனுடைய கதாபாத்திரம் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இவ்வளவு பொறுமையாக இருக்க முடியுமா என்கிற ஒரு ஆச்சரியம் நம்முடைய மனதில் ஏற்படத்தான் செய்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்முடைய நாட்டிலே பல பக்த பெருமக்களின் வரலாறுகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் வடபுலத்தில் துக்காராம் என்று ஒரு பக்தர் நன்றாக விளைந்த நிலத்திலிருந்து கரும்புகளை எல்லாம் வெட்டி எடுத்து வண்டியிலே வைத்து வீட்டிற்கு கொண்டு போய் கொண்டிருந்தார். பரம பக்தராக இருந்த துக்காராம் வழியில் போய் கொண்டிருந்தார். நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டே பரம பக்தர். வண்டி முழுவதும் நிறைந்திருந்தது கரும்பு. போகிற வழியில் வண்டியில் கரும்பை ஏற்றி கொண்டு துக்காராம் போகிறார். பெரிய பக்தர் என்று தெரிந்தவுடன் வழியில் போகிறவர்கள் எல்லாம் நாராயணா நாராயணா என்று அவருக்காக சொல்லி கொண்டு போனார்கள். நாராயணா என்று ஒருவன் சொன்னவுடன் வண்டியில் இருந்த கரும்பை எடுத்து ஒருவனுக்கு கொடுத்து விடுவார். இப்படி யாரெல்லாம் நாமா சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் கேட்கிறவர்களுக்கெல்லாம் இவன் தரித்திர நாராயணன், இவனுக்கு கொடுத்து விடுவோம், அவன் நாமா சொல்லுகிறான் அவனுக்கு கொடுப்போம், இவன் பக்தர் இவனுக்கு கொடுப்போம், இவன் வறியவன் இவனுக்கு கொடுப்போம் என்று கேட்டவர்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு கடைசியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தால் வண்டி நிறைய ஏற்றி கொண்டு வர வேண்டும் கரும்பை. ஏற்றி கொண்டு வந்த கரும்பை எல்லாம் கொடுத்தாயிற்று. ஆக எஞ்சி இருந்தது ஒரே ஒரு கரும்பு மட்டும்தான். வண்டி நிறைய கரும்பு வந்திருக்கும் என்று மனைவி ஆசையாக ஓடி வந்து எட்டி பார்த்தாள். ஒரே ஒரு கரும்பு தான் இருந்தது. உடனே எங்கே கரும்பை என்று கேட்டாள். அவர் சொன்னார், எல்லாருக்கும் நாமா சொன்னவர்களுக்கெல்லாம் கரும்பை கொடுத்து விட்டேன், ஒன்றுதான் மிச்சம் என்று சொன்னார். அந்த மனைவிக்கு வந்த கோவத்தில் ஒரு வண்டி கரும்பையும் கொடுத்து விட்டு ஒரு கரும்போடு வந்தீர்களா என்று சொல்லி அந்த ஒரு கரும்பை வண்டியிலேருந்து கையில் எடுத்து துக்காராமுக்கு ஒரு அடி போட்டாள். அவள் அடித்த அடியில் ஒரு கரும்பு 2 துண்டாக முறிஞ்சிச்சு. அந்த 2 துண்டாக முறிஞ்ச கரும்பை கையில் வச்சுக்கிட்டு அந்த துக்காராம் சொன்னார், பரவாயில்லை, சௌகரியமாக நேர் பாதியாக உடஞ்சிருக்கு, ஒரு பாதியை நீ சாப்பிடு, ஒரு பாதியை நான் சாப்பிட்றேன்னார். அப்பமா அவருக்கு கோபமோ மனைவி அடிக்கிறாளே என்கிற எண்ணமோ இல்லை அவள் திட்டுகிறாளே என்கிற சிந்தனையோ அவருக்கு இல்லை. ஞானிகள் தான் இப்படி இருப்பார்கள். உலகை துறந்த நிலைக்கு போய்விட்ட சாமானிய வாழ்க்கையை விட சற்று மேலான நிலையில் இருக்கிற ஞானிகள் தான் இந்த அளவு பொறுமையை கடைபிடிக்க முடியும். ஆனால் தர்மபுத்திரன் பஞ்சவர்கள் 5 இருந்த சிறந்த குணங்களில் தலை சிறந்த குணமாக இருக்கிற பொறுமையினுடைய வடிவமாக இருந்தான் என்பதைத்தான் பாரத கதையில் பல கோணங்களில் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் வனவாசம் செய்கிற போது பாண்டவர்கள் எல்லாம் வனத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இரவு நேரத்தில் தர்மபுத்திரனுடைய கனவில் மிருகங்கள் வந்து பேச ஆரம்பித்தது. அந்த மிருகங்கள் எல்லாம் சொன்னது, தர்மபுத்திரா, இந்த வனத்தை விட்டு வேறு எங்காவது போய்விடுங்கள், இந்த வனத்தில் நீங்கள் இன்னும் இருந்தால் எங்களுக்கு தான் சிரமம் என்று சொன்னது மிருகங்கள். ஏனென்று கேட்டான் தர்மன் கனவிலே. அப்பொழுது அந்த மிருகங்கள் சொன்னது, நீங்கள் வாழ்வதற்காக இங்குள்ள காய்கனி கிழங்குகளை சாப்பிடுவதைப் போல மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுகிறீர்கள். ஆக வேட்டையாடி ஆடி எங்களுடைய மாமிசத்தை நீங்கள் புசிப்பதனால் இந்த வனத்தில் வாழுகிற மிருகங்களின் எண்ணிக்கையே குறைந்து போய்விட்டது. ஆகவே இனிமேலாவது எஞ்சி இருக்கிற எங்கள் உயிரை நாங்கள் காப்பாற்ற வேண்டாமா? ஆக இந்த வனத்தை விட்டு வேறு எங்காவது போய்விடுங்கள் என்று. அதிகாலையில் பொழுது வெடிந்தவுடன் தர்மபுத்திரன் சொன்னான், இந்த வனத்தை விட்டு புறப்பட்டு விடுவோம், ஏராளமான மிருகங்களை நாம் வேட்டையாடி விட்டோம், எஞ்சியிருக்கிற மிருகங்கள் பிழைக்கட்டும், அதன் வேண்டுகோளை ஏற்று நாம் வேறு இடத்திற்கு புறப்படலாம் என்று தர்மபுத்திரன் புறப்பட்டு சென்றான் என்று சொல்லுகிறது பாரத கதை. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலேயும் வனத்தினுடைய வளத்தை பாதுகாக்க வேண்டும், மிருகங்களுக்கு பாதுகாப்பு செய்ய வேண்டும், அவைகள் உலவுகிற காடுகளில் போய் மிருகங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, வனவிலங்குகளும் உயிர் வாழ வேண்டும், காட்டில் இருக்கிற மரஞ்செடி கொடிகளையும் அழித்து விடக்கூடாது, வனவளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பழைய காலத்திலிருந்து இன்று வரை சொல்லி கொண்டேதான் இருக்கின்றோம். சில விலங்குகள் இன்னும் நாம் சரித்திரங்களில் புராணங்களில் பார்க்கிற சில விலங்குகள் இப்பொழுதெல்லாம் அருகி போய்விட்டது. இந்த பிராணி ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுது இல்லை, அதன் இனமே இல்லை, முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது என்று சொல்கிறார்கள். அப்படி அழிந்து போனதற்கு காரணமே அத்துமீறலாக காட்டிற்குள் நுழைந்து விதிமுறைகளுக்கு மாறாக வேட்டையாடக்கூடாத இடத்தில் வேட்டையாடி மிருகங்களை அழித்து அதன் இனமே இல்லாமல் செய்வது. ஆக மிருகங்கள் சொன்னதை தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வனத்தை விட்டுவிட்டு வேறொரு இடத்தில் வாசம் செய்வதற்காக பஞ்சவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் சென்று தங்கி இருந்த வனத்திலே மார்க்கண்டேய மகர்ஷி பாண்டவர்களின் மனதை தேற்றுவதற்காக இந்த வனவாசம் நிறைவு பெற்ற பிறகு இன்னும் ஓராண்டு காலம் அவர்களுக்கு அஞ்ஞாத வாசம் என்கிற ஒரு பெரிய சோதனை காத்திருக்கிறது. ஆகவே அவர்களை தயார் செய்வதற்காக பாண்டவர்களின் மனத்தை தெளிவுபடுத்துவதற்காக மார்க்கண்டேய மகர்ஷி பஞ்சவர்களுக்கு ராமனுடைய வரலாற்றை சொல்ல தொடங்கினார்.
இதை மகாபாரதத்தில் ராமோபாக்கியானம் என்கிற பகுதியாக அமைத்திருக்கிறார்கள். மகரிஷியை பார்த்து, மார்க்கண்டேயரை பார்த்து தர்மபுத்திரன் கேட்டானே, மகரிஷி ஏன் சிரிக்கிறீர்கள்? என் துன்பத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் சிரிக்கிறீர்களே, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று சொல்லும்போது மார்க்கண்டேயர் சொன்னார், உன்னை விட எவ்வளவோ துன்பப்பட்ட மகானுபாவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி வைத்தார். இப்பொழுது தர்மபுத்திரனுக்கு அந்த மகானுபாவர்களில் ஒருவனான ராமனுடைய வரலாற்றை சொல்கிறார். இதை ராமோபாக்கியானம் என்று அழைக்கிறது மகாபாரத கதை. மார்க்கண்டேய மகரிஷி சொன்னார், தசரதன் என்று அஜன் என்கிற மகாராஜனுடைய மகன் அயோத்தியை தலைநகராக வைத்து கோசல சாம்ராஜ்யத்தை அரசாட்சி செய்து வந்தான். அஜன் என்கிற சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையாக வந்தவன் தான் தசரத மன்னன். அந்த தசரத மன்னன் பல ஆண்டு காலமாக புத்திரப்பேறு இல்லாமல் வருந்தினான். கோசல சாம்ராஜ்யத்தில் வாழுகிற மனிதர்களை எல்லாம், மக்களை எல்லாம் தன்னுடைய குழந்தைகளைப் போல் பாவிக்கிறவனாக இருந்த ஒரு மன்னன். தருகை நீண்ட தசரதன் என்பார்கள். தானம் செய்வதில் தலை சிறந்தவனாக இருந்தவன். அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்தவன். நல்ல சீர்மையும் ஞானமும் உடையவன். அப்படிப்பட்ட ஒரு மன்னன் நீண்ட நெடுங்காலமாக புத்திரப்பேர் இல்லாமல் வருந்தினான். பிறகு அவன் வசிஷ்ட மகரிஷியினுடைய வழிகாட்டுதலின்படி அந்த மிகப்பெரிய யாகமாயிருக்கிற புத்திர காமேஷ்டி யாகம் என்கிற ஒரு யாகத்தை செய்து அதன் மூலமாக, அதன் பலனாக அவனுடைய மனைவிமார் மூவர் கௌசல்யா தேவியும் சுமத்திரியும் கைகேகியுமாக புதல்வர்களை பெற்றார்கள். அதில் கௌசல்யாவின் புத்திரனாக ஸ்ரீராமபிரானும், கைகேகியின் புதல்வனாக பரதனும், சுமத்ராவின் புத்திரர்களாக இலக்குவனும் சத்ருக்கனும் பிறந்தார்கள். இந்த 4 குழந்தைகளினால் மகிழ்ந்தான் அந்த தசரத சக்கரவர்த்தி. அவர்களை குருகுல வாசம் பண்ண வைத்து வசிட்டரிடத்திலே இருந்து நல்ல கல்விகளையெல்லாம் அவர்கள் கற்கும்படியாக ஏற்பாடு செய்தான். சொல்லப்போனால் அவர்கள் நல்ல பண்புகளையெல்லாம் வரித்து கொள்வதற்கு அவர்களது குருகுல வாசம் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்திருந்தது. தசரதன் பெயரளவில்தான் இந்த 4 தகப்பன். ஆனால் இவர்களுக்கு மறையெல்லாம் ஓதுவித்து, இவர்களுக்கு வழிகாட்டி, இவர்களை சிறந்தவர்களாக உருமாற்றிய பெருமை வசிஷ்டனுக்குத்தான் உண்டு என்று ராமகாதையும் வசிஷ்ட மகரிஷியின் பெருமையை சிறமேல் வைத்து கொண்டாடுக. ஆக குருகுல வாசம் பண்ணி நல்ல கல்வியெல்லாம் கற்று முடித்தார்கள். அதற்கு பிறகு உரிய முறையில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய கடமை தசரத சக்கரவர்த்திக்கு வந்தது. ஆக தசரத சக்கரவர்த்தி ஜனகமா மன்னனுடைய மகளான சீதா தேவியை ராமபிரானுக்கு திருமணம் செய்து வைத்தார்.